வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல இந்த 10 வீக்ல வந்து யார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், இந்த 10 வீக் அப்புறமும் யார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர்த்த தேர்ந்தெடுக்க சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம சாக்லின், விஷால், முத்து இவங்க 3 பேரும் வந்து பார்த்துட்டீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த 3 பேருக்கு தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அடுத்த வீக்கு யார் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டாஸ்க் வந்து வைப்பாங்க. அந்த டாஸ்க்ல யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்க வந்து அடுத்த வீக் கேப்டனா இருப்பாங்க. ஸோ முத்து ஏற்கனவே ஒரு தடவை கேப்டனா இருந்திருக்காரு. இப்ப மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆவறதுக்கான முழு தகுதி இருக்கு. ஏன்னா எந்த எந்த மாதிரியான ஒரு டாஸ்க் வச்சாலும் சரி கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா முத்து அவர்கள் கண்டிப்பா அந்த டாஸ்க்ல வின் பண்ணிடுவாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா முத்து அவர்கள் கண்டிப்பா வந்து பார்த்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கேப்டனா வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்துவாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப செம்மையா இருக்கும். ஏன்னா வந்து அருண் வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடா வம்பிழுத்துட்டு இருக்காரு முத்துக்கிட்ட. ஸோ அதை வந்து ஒடுக்குற விதமா நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கு, உன்னை வந்து இந்த வீக்கோட வெளியே அனுப்பணும், இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீ வந்து உள்ளுக்கு இருந்தாலும் அடங்கி இருக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து பிளான் பண்ணிடுவாப்புல. ஏன்னா வந்து சாக்லினோட சேர்ந்துட்டு நீங்க ஃபுல்லா வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல வந்து இதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ பர்சனலா வந்து பார்த்துட்டீங்கன்னா அவர் எதுவுமே சொல்லல. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் வந்து போன சீசன்ல வந்து வெற்றி பெற்ற நம்ம அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் மாடலா, அதாவது ரோல் மாடல்னா பேச்சு திறமையால வெற்றி பெற்றாங்க, அதனால நானும் வெற்றி பெறுவேன் அப்படின்னா நம்மக்கிட்ட டப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பேசுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியாது. அதை வந்து அவரை மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தார் முத்துக்குமரன் அவர்கள். ஸோ அதை வந்து பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேப்டன் ஆயிடுவாரு. கண்டிப்பாக கேப்டன் அவர் தான், அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படி கேப்டன் ஆயிட்டார் அப்படின்னா அதை வந்து திருத்துற ஒரு வழியை வந்து கண்டிப்பாக பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இல்லை அப்படின்னா சண்டை வந்து அதிகமாகும். ஏன்னா அருண் வந்து முத்து கேப்டன் ஆகிட்டா அவருக்கு ஆல்மோஸ்ட் பிடிக்காது. அப்படி இருக்கும்போது வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வேணும்னே தலையிடுவார். அருண் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தலையிட்டார் அப்படின்னா கேப்டனாக வந்து முத்து அவர்கள் வந்து கரெக்டான வேலையை வந்து செய்வார். ஏன்னா வந்து இந்த வீக் கேப்டனாக இருந்த ரஞ்சித் அவர்கள் எதுக்கு கேப்டன் ஆனாரே அப்படின்னு தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக நடந்துக்கிட்டாரு. ஸோ அவர் ரஞ்சித் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேப்டன் பதவியை சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்து கேப்டனா என்னப்பா அப்படிங்கிறாப்புல ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து உடச்சி எறிகிறதுக்கு தான் நம்ம முத்து அவர்கள் வந்து இந்த 10 வீக் இருந்த இந்த கேப்டன்ஷிப்போட இந்த வீக் வந்து வேற மாதிரி தரமாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். செம்மையாக இருக்க போகுது.